நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை பகுதியை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சகரன் என்னும் மன்னன் அயோத்தியை ஆண்டு வந்தான். அவன் வீரம் பொருந்தியவன், தர்மவான். அவனுக்கு 2 மனைவியர் இருந்தனர். கேசினி என்பவர் அவனுடைய முதல் மனைவி. அவள் விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகள். எப்பொழுதும் உண்மையே பேசுபவள், தர்மத்தில் மிகுந்த நாட்டம் உடையவள். அவனுடைய 2வது மனைவியின் பெயர் சுமதி என்பதாகும். அவள் காசியப்பரின் பெண், மிகுந்த அழகுடையவள். சகரன் நீண்ட நாட்களாய் பிள்ளை பேறு இல்லாமல் இருந்தான். அதனை பெறுவதற்காக தன் மனைவியருடன் தவம் செய்ய விரும்பினான். எனவே இமயமலைச் சாரலில் உள்ள பிருகு பிரசவனம் என்னும் இடத்திற்கு சென்றான். அங்கு அவர்களுடன் தவம் செய்ய தொடங்கினான். 100 ஆண்டுகள் இவ்வாறு தவம் இயற்றி வந்தான். பிறகு முனிவர் அவனுடைய தவத்தை கண்டு பெரிதும் பாராட்டினார். அவனிடம், சகரா, உன்னுடைய தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய பாவங்கள் விலகின. உத்தமமான புதல்வர்களை பெறுவாய். நிகரற்ற கீர்த்தியையும் அடைவாய். உன்னுடைய மனைவியருள் ஒருத்திக்கு ஒரே ஒரு மகன் பிறப்பான். அவன் உன் வம்சத்தை விருத்தி செய்வான். மற்றொருத்திக்கு 60,000 பிள்ளைகள் பிறப்பர் என்று கூறினார். இதை கேட்ட சகரனின் மனைவியர் இருவரும் பிருகு முனிவரை கைகூப்பி வணங்கினர். அவரிடம், மகரிஷியே, எங்களில் யாருக்கு ஒரே ஒரு புத்திரன் பிறப்பான்? யாருக்கு 60,000 புத்திரர் பிறப்பர்? அதனை அறிய விரும்புகிறோம். தங்களுடைய வார்த்தை நிஜமாகட்டும் என்று வேண்டினர். அதை கேட்ட பிருகு முனி அவர்களை பார்த்து, பெண்களே, அதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறேன். உங்களில் யாருக்கு வம்சத்தை விருத்தி செய்ய ஒரே ஒரு மகன் வேண்டும்? யாருக்கு 60,000 பிள்ளைகள் வேண்டும்? அதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் கேசினி ஒரே ஒரு பிள்ளையையும் சுமதி 60,000 பிள்ளைகளையும் வேண்டினார்கள். அப்படியே ஆகட்டும் என்று பிருகு முனிவர் கூறி அருள் செய்தார். அதன் பிறகு சகரனும் அவன் மனைவியரும் முனிவரை வலம் வந்து வணங்கினர். அவரிடம் விடை பெற்று கொண்டு அரண்மனைக்கு திரும்பினர். சில நாட்கள் சென்ற பின்னர் கேசினிக்கு அஜமஞ்சன் என்ற பிள்ளை ஒருவன் பிறந்தான். சுமதிக்கு வட்டமான மாமிச பிண்டம் ஒன்று பிறந்தது. அந்த மாமிச பிண்டத்தை பிளந்து பார்க்கையில் 60,000 புத்திரர்கள் அதிலிருந்து வெளியில் வந்தனர். அப்பிள்ளைகளை தாதி பெண்கள் நெய்க்குடங்களில் வைத்து வளர்த்து வந்தனர். அவர்கள் எல்லோரும் வளர்ந்து இளமை பருவம் அடைந்தனர். அழகிலும் பராக்கிரமத்திலும் நிகரற்றவர்களாய் திகழ்ந்தனர். மூத்தவனான அஜமஞ்சன் மகாயோகி, செல்வத்தில் நாட்டமற்றவன், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் அவன் செயல்கள் யாவும் மற்றவர்களுக்கு வெறுப்பை தந்தன. மன்னன் சகரன் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை நாட்டை விற்று துரத்திவிட்டான். அஜமஞ்சனுக்கு அம்சமான் என்றொரு மகன் இருந்தான். அம்சமான் எல்லோரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டான். அவனை நாட்டு மக்கள் பெரிதும் விரும்பினர். இமயமலைக்கு தெற்கில் விந்திய மலை உள்ளது. அவைகளுக்கு இடையில் உள்ள நாடு புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. அது யாகங்கள் செய்வதற்கு ஏற்ற இடம். அந்த இடத்தில் சகரன் ஒரு யாகம் செய்ய விரும்பினான். எனவே தன் பரிவாரங்களுடனும் சுற்றத்துடனும் ரித்விக்குகளுடனும் அங்கு சென்றான். அந்த இடத்தில் பெரிய யாகம் ஒன்றை தொடங்கினான். யாக குதிரையை காப்பாற்றுவதற்காக சகரனின் பேரனான அம்சமான் நியமிக்கப்பட்டான். யாகம் நடைபெற்று கொண்டு இருந்த பொழுது இந்திரன் அங்கு வந்தான். யாகம் வெற்றியுடன் முடிவதை அவன் விரும்பவில்லை. எனவே அரக்கர் வடிவம் தாங்கி திருட்டுத்தனமாக யாக குதிரையை திருடிக்கொண்டு சென்று விட்டான். அப்பொழுது ரித்விக்குகள் சகரனிடம் வந்தனர். அவர்கள் அவனிடம், அரசே, யாகத்தின் இடையில் குதிரையை யாரோ திருடி கொண்டு போய்விட்டனர். அதை திருடியவர்களை கொன்று குதிரையை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் யாகம் தடைப்படும். அதனால் நமக்கு பெரும் தீங்கு உண்டாகும். எனவே குதிரையை கொண்டு வர தகுந்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினர். உடனே சகரன் தன்னுடைய புதல்வர் 60,000 பேரை பார்த்து, பிள்ளைகளே, நீங்கள் ஞானம், ஆச்சாரம், சக்தி போன்றவற்றில் மேலானவர்கள். எனவே குதிரையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். உயர்ந்த மந்திரங்கள் விதிப்படி உச்சரிக்கப்படுவதால் அரக்கர்கள் இங்கு வர வாய்ப்பில்லை. எனவே வேறு யாரோதான் திருடி கொண்டு சென்றிருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சென்று பூமி முழுவதும் சென்று தேடி பாருங்கள். பூமியில் இல்லாவிட்டால் பாதாளத்தில் அதை திருடியவன் ஒளித்து வைத்திருக்க கூடும். எனவே பூமியை பாதாளம் வரை தோண்டி பாருங்கள். நான் யாகத்தீட்டை பெற்றிருப்பதால் உங்களுடன் வரக்கூடாது.
எனவே நானும் அம்சமானும் ரித்விக்குகளும் இங்கேயே உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறினார். உடனே சகரனின் புதல்வர்கள் பூமி முழுவதும் குதிரையை தேடினர், எங்கும் கிடைக்கவில்லை. பின்னர் தன் தந்தையின் கட்டளைப்படி பூமியை தோண்டத் தொடங்கினர். சூலங்களாலும் கலப்பைகளாலும் பூமியை பிளந்தனர். அவர்களிடம் கிடைத்த நாகர்களையும் அரக்கர்களையும் கொன்றனர். அவர்கள் மரண ஓலம் இட்டுக்கொண்டே மாண்டனர். அப்பெருங்கூச்சல் 3 உலகத்திலும் எதிரொலித்தது. இவ்வாறு அவர்கள் பூமியை தோண்டிக் கொண்டே சென்றனர். அவர்களுக்கு பயந்து போன தேவ கந்தர்வ யக்ஷர்கள் பிரம்மதேவரிடம் ஓடினர். அவரிடம், சுவாமி, சகரனின் குமாரர்கள் பூமியை வெட்டி பிளக்கின்றனர், எதிர்படுபவர்களை எல்லாம் கொல்லுகிறார்கள், காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டனர். பிரம்மதேவன் அவர்களை சமாதானம் செய்தார். இந்த உலகத்தை காத்து வரும் மகாவிஷ்ணு கபில மகரிஷியாக அவதாரம் செய்து உள்ளார். அவருடைய கோபத்திற்கு இலக்காகும் சகர புத்திரர்கள் அழிவர் என்று கூறினார். பூமியை பிளந்தும் குதிரையை காண முடியாத சகரபுத்திரர்கள் சகரனிடம் திரும்பி வந்தனர். தந்தையே, எங்கு தேடியும் குதிரையை காண முடியவில்லை. பூமியையும் வெட்டி பார்த்தோம், அங்கேயும் காணவில்லை. இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். இதை கேட்டு சகரன் மிகவும் கோபம் கொண்டான். இன்னும் பூமியை தோண்டுங்கள், குதிரையை கொண்டு போனவனை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று கூறினான். எனவே அவர்கள் மீண்டும் குதிரையை தேடிக்கொண்டு சென்றனர். முன்னர் தோண்டிய இடத்திலேயே மீண்டும் வெட்டத் தொடங்கினர். குதிரையை தேடி பூமியை வெட்டிய அவர்கள் பாதாளத்தில் தவ நிலையில் இருக்கும் கபில மகரிஷியை கண்டனர். அவருக்கு பின்னால் யாக குதிரை நின்று கொண்டிருந்தது. குதிரையை திருடிச் சென்ற இந்திரன் அதை அவருக்கு பின்னால் கட்டி வைத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டான். கபில மகரிஷிக்கு பின்னால் யாக குதிரை நிற்பதை கண்ட சகர புத்திரர்கள் அடங்காத கோபம் கொண்டனர். கபில மகரிஷியே அதை திருடியவர் என்று தவறாக கருதிவிட்டனர். உடனே தங்கள் கையில் உள்ள மண்வெட்டி, கலப்பை போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவரை கொல்ல ஓடினர். அவரை தாக்கி அழிக்க முற்பட்டனர். இதை கண்டு கபில பகவான் மிகவும் கோபம் கொண்டார். கண்கள் சிவக்க அவர்களை பார்த்தார். அவருடைய கோபக்கினியால் 60,000 பேரும் எரிந்து சாம்பலானார்கள். தன் புதல்வர்கள் நீண்ட காலமாகியும் திரும்பி வராததை கண்டு சகரன் கவலை கொண்டார். உடனே தன் பேரனான அம்சமானை அழைத்து, வீரனே, நீ பராக்கிரமம் பொருந்தியவன், வேதங்களை கரை கண்டவன், நீ உடனே சென்று உன் சிற்றப்பன்மார்களையும் யாக குதிரையையும் கண்டுபிடித்து கொண்டு வா என்று கட்டளையிட்டான். அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட அம்சமான் ஆயுத பாணியாய் புறப்பட்டான். பூமி எங்கும் தோண்டினார். பின்னர் தன் சிறிய தகப்பனார்கள் வெட்டிய வழியாக பூமிக்குள் நுழைந்தான். உள்ளே சென்ற போது ஓரிடத்தில் சகர புத்திரர்கள் எரிக்கப்பட்டு இருப்பதை கண்டான். அவர்களின் எலும்புகள் மேடு மேடாக குவிக்கப்பட்டிருந்தன. எலும்பு மேட்டை கண்டு அம்சமான் கதறி அழுதான். துக்கம் தாழாமல் விழுந்து புரண்டான். பின்னர் ஒருவாறு தேடி அந்த ராஜ புத்திரர்களுக்கு நீர்க்கடன் செய்ய விரும்பினான். ஆனால் அங்கு எங்கும் தண்ணீரே இல்லை. சற்று தூரத்தில் கபில மகரிஷிக்கு பக்கத்தில் யாக குதிரை நிற்பதை கண்டான். இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தோன்றாமல் அப்படியே பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான். அப்பொழுது அங்கே கருட பகவான் வந்தார். அவர் அம்சமானை பார்த்து பேசத் தொடங்கினார். வீரனே, வருத்தப்பட வேண்டாம். கபிலருடைய கோபத்திற்கு ஆளாகி இவர்கள் அழிந்தார்கள். இவர்கள் இறப்பும் இப்பூமிக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும். இவர்களுக்கு பூமியில் நீரால் நீர்க்கடன் செய்தால் அதனால் பயன் ஒன்றும் உண்டாகாது. ஆகாய கங்கையின் மூலம் ஜல தர்ப்பணம் செய். அதன் மூலம் அவர்கள் பாவம் நீங்கும், சொர்க்கம் சேர்வர். அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை பின்னால் செய்து கொள்ளலாம். முதலில் யாக குதிரையை இங்கிருந்து கொண்டு செல். உன் பாட்டனாரின் யாகத்தை பூர்த்தி செய் என்று கூறினார். அதன்படியே அவரை வணங்கி விடை பெற்ற அம்சமான் யாக குதிரையை பிடித்து கொண்டு வெளியில் வந்தான். சகரனிடம் வந்து நடந்த யாவற்றையும் விபரமாக கூறினான். அந்த செய்தியை கேட்டு இடி விழுந்தது போன்று சகரன் கலங்கினான், துடித்தான், மனம் நொந்தான். பின்னர் தொடங்கிய யாகத்தை நல்லபடியாய் முடித்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினான். சகரன் கங்கையை கொண்டு வருவது எவ்வாறு என்று பல ஆண்டுகள் ஆலோசனை செய்தான். அவனால் ஒரு முடிவிற்கும் வர முடியவில்லை. இவ்வாறு 30 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டான். பின்னர் ஒன்றும் செய்ய முடியாமல் சொர்க்கம் சேர்ந்தான்.
சகரனை அடுத்து அவன் பேரனான அம்சமான் பட்டத்திற்கு வந்தான். அவனுக்கு திலீபன் என்ற மகன் பிறந்தான். திலீபனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு அம்சமான் இமயமலைக்கு சென்று விட்டான். அங்கு 32,000 ஆண்டுகள் கடும் தவம் இயற்றினான். அவன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர பெரும் முயற்சி செய்தான். இருப்பினும் எத்தனை முயன்றும் அவனால் முடியவில்லை. இறுதியில் அவன் சொர்க்கத்தை அடைந்தான். திலீபனும் தன் பாட்டனார்களின் உடலில் கங்கையை பாய்ச்ச பெரும் முயற்சி செய்தான். யாக யஜ்ஞங்களை செய்தான். ஒன்றும் பயனில்லை. திலீபனுக்கு பகீரதன் என்றொரு மகன் இருந்தான். அவனுக்கு அயோத்தியை முடிசூட்டிவிட்டு திலீபன் காட்டிற்கு சென்றான். கடும் தவம் இயற்றி சொர்க்கம் சேர்ந்தான். பகீரதன் நாட்டை நன்முறையில் ஆண்டான். அவனுக்கு புத்திர பேறு உண்டாகவில்லை. அத்துடன் தன் முன்னோர்களின் வழியிலேயே அவனுடைய சிந்தனையும் சென்றது. எப்படியாவது கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவன் கருதினான். எனவே நாட்டை தன் அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கோகர்ணம் என்றும் இடத்திற்கு சென்றான். அங்கு கடுந்தவம் புரிந்தான். 5 நடுவில் நின்று கைகளை உயரத்தில் தூக்கி பொறிகளையும் மனதையும் அடக்கி தவம் இயற்றத் தொடங்கினான். 1 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்டான். 1000 வருடங்கள் இவ்வாறு தவம் செய்தான். அவனுடைய தவத்தை கண்டு பிரம்மதேவன் மகிழ்ச்சியடைந்தார். தேவர்களுடன் சேர்ந்து அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். பகீரதா, உன் தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். வேண்டிய வரங்களை கேள் என்று கூறினார். உடனே பகீரதன் அவரை கைகூப்பி வணங்கி, சுவாமி, என் முன்னோர்கள் சாம்பலாக கிடக்கின்றார்கள். ஆகாய கங்கை அவர்கள் எலும்பு குவியலில் படுமானால் அவர்கள் உத்தம கதியை அடைவார்கள். எனவே கங்கையை பூமிக்கு கொண்டு வர அருள் செய்ய வேண்டும். அத்துடன் என் வம்சம் விருத்தி அடைய ஒரு புதல்வனையும் தர வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு பிரம்மதேவர், பகீரதா, உன் எண்ணம் கைகூடும். கங்கை இமயமலையில் உள்ளாள். அவள் இங்கு வந்தால் அவளுடைய வேகத்தை பூமியால் தாங்க முடியாது. அவள் வேகத்தை தாங்கக்கூடியவர் பரமசிவன் மட்டுமே. அவரை வணங்கி அவர் அனுமதியை பெறும் என்று கூறினார். பின்னர் கங்கையை அழைத்து தகுந்த காலம் வரும்பொழுது பகீரதனின் எண்ணத்தை நிறைவேற்றிவை என்று கட்டளையிட்டு தம்முடைய சத்திய லோகத்திற்கு சென்று விட்டார் பிரம்மதேவர். அதன் பிறகு பகீரதன் பரமசிவனை எண்ணி தவம் செய்ய தொடங்கினான். தன் கால் கட்டை விரலை மட்டும் பூமியில் ஊன்றி கைகளை உயர தூக்கி காற்றை மட்டுமே உணவாக கொண்டு அசையாமல் தவம் இயற்றத் தொடங்கினான். அவனுடைய தவத்தை மெச்சிய பரமசிவன் பார்வதியுடன் அவன் கண்முன் தோன்றினார். பகீரதா, உன் எண்ணப்படி கங்கையை என் தலைமுடியில் தாங்குகிறேன் என்று கூறினார். பின்னர் கங்கை பெரிய வேகத்துடன் ஆகாயத்திலிருந்து பரமசிவனின் தலையின் மேல் வேகமாக பிரவேசிக்க தொடங்கினாள். அவள் பெரும் கர்வத்துடன், என் வேகத்தை தாங்கக்கூடியவர்கள் உண்டா? இந்த பரமசிவனையும் நான் அடித்து கொண்டு போவேன் என்று எண்ணினாள். அவளுடைய கர்வத்தை கண்டு பரமசிவன் கோபம் அடைந்தார். எனவே அவளை வெளியில் விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டார். அவர் சிரசில் விழுந்த அவள் அவருடைய ஜடாமண்டலம் என்ற பெரும் வலையில் சிக்கிக்கொண்டாள். வெளியில் வர முடியாமல் தவித்தாள். அங்கேயே பல ஆண்டுகள் அலைந்து திரிந்தாள். அப்பொழுது பகீரதன் பரமசிவனின் தலையில் கங்கை விழுந்ததை பார்த்தான். இவ்வளவு காலமாகியும் வெளியில் வரவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லையே, இனி பரமசிவனை சரணடைய வேண்டியதுதான் என்று எண்ணினான். மீண்டும் அவரை எண்ணி கடும் தவம் செய்தான். அதனால் சிவபெருமான் பெரும் சந்தோஷமடைந்தார். பின்னர் கங்கையை மெதுவாக வெளியில் விட்டார். அவள் அப்பொழுது 7 பிரிவாக பூமியில் விழுந்தாள். அவை பற்பல திசைகளில் ஓடின. அவர் கங்கையை வெளியே விட்ட இடம் பின்னு சரஸ் என்று அழைக்கப்படுகிறது. 7வது பிரிவு மட்டும் பகீரதனை பின்தொடர்ந்து வந்தது. அவன் கங்கையை அழைத்து கொண்டு புறப்பட்டான். பகீரதன் தேரில் ஏறிக்கொண்டு முன்னே சென்றான். பெரும் ஆரவாரம் செய்த வண்ணம் கங்கை பின்தொடர்ந்தாள். வழியில் ஜன்கு மகரிஷி தவம் இயற்றி கொண்டிருந்தார். அவரை முட்டி மோதி தள்ளி கொண்டு செல்ல முற்பட்டாள். அதனால் அந்த மகரிஷி கோபம் கொண்டார். அந்த நீர் முழுவதையும் குடித்து விட்டார். தன்னுடன் வந்த கங்கையை காணாததால் பகீரதன் திடுக்கிட்டான். ஜன்கு மகரிஷி அதை குடித்து விட்டார் என்பதை அறிந்து அவரிடம் ஓடினான். அவரை பணிந்து, மகரிஷியே, எத்தனையோ காலம் கஷ்டப்பட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவள் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ளுங்கள். அவளை வெளியில் விடுங்கள். அவள் உங்கள் தேகத்திலிருந்து வெளிப்படுவதால் உங்கள் பெண்ணாகட்டும் என்று வேண்டினான். அவர் மகிழ்ச்சியடைந்தார்.
தன் காதின் வழியாக வெளியில் விட்டார். அது முதற்கொண்டு அவள் ஜன்குவின் மகள் என்ற பொருளில் ஜான்கவி என்று அழைக்கப்பட்டாள். பின்னர் கங்கை பகீரதனை பின்தொடர்ந்து சென்றாள். அவன் அவளை தன் முன்னோர்களின் சாம்பல் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அவள் அவர்களின் சாம்பலை நினைத்தாள். உடனே சகர புத்திரர்களின் பாவம் ஒழிந்தது. அவர்கள் உத்தம லோகங்களை அடைந்தனர். அப்பொழுது பிரம்மதேவன் அவன் கண்முன் தோன்றினார். அவர் பகீரதனை பார்த்து, பகீரதா, சகரனுடைய 60,000 புதல்வர்களையும் கரையேற்றினாய். இப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தில் மகிழ்வுடன் இருக்கின்றனர். இந்த கங்கையை நீ பூமிக்கு கொண்டு வந்ததால் இவளுக்கு பாகீரதி என்ற பெயர் உண்டாகட்டும். அம்சமான், திலீபன் போன்ற உன் முன்னோர்களுக்கு இந்த கங்கையை கொண்டு நீர்க்கடன் செய். அவர்களும் உத்தம கதையை அடையட்டும். அந்த நதி எப்பொழுதும் புண்ணிய நதியாக விளங்கும் என்று கூறிவிட்டு மறைந்து போனார். அவ்வாறே பகீரதன் எல்லோருக்கும் நீர்க்கடன் செய்தான். அதன் பிறகு பகீரதன் தன் நாட்டை அடைந்தான். மீண்டும் அயோத்தியை ஆட்சி செய்ய தொடங்கினான். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.